Hi guys, welcome to Zone 14 Football. இன்னைக்கு நம்ம சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ஸோட ப்ரீவியூ தான் பார்க்க போகிறோம். பயங்கர எக்ஸைட்டிங்கான கிளாஷஸ் இருக்குது. ஒரு 2 அட்டாக்கிங் பவர் வெயிட்ஸு, இன்னொரு சைடில் பார்த்தோம்னா 2 டிஃபென்சிவ் மாஸ்டர் மைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பயன் vs பிஎஸ்ஜி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிஎஸ்ஜி ஹோமில் ஃபஸ்ட்டு நடக்குது. அண்ட் பயன் அண்ட் பிஎஸ்ஜி 2 பேருமே லாஸ்ட் ரவுண்ட்ஸில் கோல் மேலே கோல் அடித்து செதற விட்டுட்டு இருந்தாங்க டீம்ஸை. ஆனால் பயன் இந்த டைக்குள்ள ஒரு சரியான ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸோட உள்ள வராங்க. 9 கேம் வின்னிங் ஸ்ட்ரீக், 19 கேம் அன்பீட்டன் ஸ்ட்ரீக் வராங்க. ஸோ இதே டைமில் பிஎஸ்சி 3 மேட்ச் தோத்துருக்காங்க லீக்லேயே. பட் ஸ்டில் 2 டீமுமே அந்த நாளில் அவனுங்க எப்படி வேணாலும் விளாட்லாம். அண்ட் 2 டீமுக்குமே சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். பட் எனக்கு என்னமோ பயனுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்க மாதிரி தோணுது. நீ என்ன நினைக்கிற இந்த கிளாஷ் பற்றி? இல்லை, கண்டிப்பாக இது ஒரு ஹலால் கிளாஷு. ஸோ 2 டீமில் எவன் ஜெயிக்கிறானோ அவன் டைட்டில் அடிக்க ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. பட் பயனுக்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் என்ன நான் சொல்லுவேன்னா, அவங்க லீகை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஃபுல் ஃபோக்கஸோட சாம்பியன்ஸ் லீக் ஆடுவாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா அதே தான் நூலளவில் பயன் உள்ளே போகிறாங்க. பிகாஸ் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு பிஎஸ்ஜி என்ன மாதிரி குவாலிட்டியான டீம்னு தெரியும். ஸோ அவங்க என்ன வேணாலும் பண்ணுறதுக்கான குவாலிட்டி உள்ள டீம் தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு அட்வான்டேஜ் பயனுக்கு இருக்கனால பயன் உள்ளே போகிறாங்க. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ பிஎஸ்சி நம்ம பார்த்தோம்னா இந்த சீசன் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தது லீக் 1ல். பட் இப்போதைக்கு கரண்ட்லி ஒரு 6 பாயிண்ட் லீடு வச்சுருக்காங்க. பட் இவங்க ரீசெண்ட் டைம்ஸாக அப்பப்போ தோக்குறாங்க லீகில், லியானு, ரென்னஸ். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்து, ஏன்னா இப்போ அவங்க யூசிஎல் ஃபோக்கஸ் இருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது 1-2 இன்ஜுரி இல்லைனா அந்த டயர்ட்னஸ்னால ப்ளஸ் லீக் 1லேயும் அவங்களுக்கு கொஞ்சம் கேப்பு கொடுக்குறாங்கன்னு தான் வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் டெஃபினெட்லி இடிக்கும். பட் இது இந்த கிளாஷ் நீ சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபைனல் கிளாஷை செமியிலே வச்சுருக்காங்க. லைக் பயன் ரியல் மேட்ரிட் குவார்ட்டர்ஸில் நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த கேம் ஜெயிக்கிறவங்க டெஃபினெட்லி இந்த யூசிஎல் டையை ஜெயிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது பியூர்லி ஒரு அட்டாக்கிங் கேம் தான். ஸோ ஒரு சைடில் நம்ம பார்த்தோம்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரண்ட் 3 இருக்காங்க, கேன், ஒலிசே, டியாஸ்னு. இன்னொரு சைடில் பார்த்தா குறைச்சி எடை போடவே முடியாது, டெசிரி, டோவே, குவாரட்ஸ்கேலியா அண்ட் டெம்பேலேன்னு சொல்லிட்டு ஒரு மொரட்டு ஃபயரான ஒரு அட்டாக்கிங் லைனப்ஸ் இருக்குது 2 பேருக்குமே. ஸோ யார் அதிக கோல் அடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன, இது எப்போதும் போல் கோல்ஸ் நிறையா வருமா இல்லை கேஜியாக இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக கோல்ஸ் நிறையா வரப்போகுது. ஏன்னா பயன் லாஸ்ட் கேமே நம்ம பார்த்தோம் ரியல் மேட்ரிடோட. ஸோ அது ஓப்பனாக கொண்டு போயிடுவாங்க பயன். அந்த அளவுக்கு அட்டாக்கிங்காக அவங்க டிஃபென்ஸ்லாம் யோசிக்கவே மாட்டாங்க, செம்ம ரிஸ்க் எடுத்து ஆடுவாங்க. பிஎஸ்ஜியுமே அதே மாதிரி தான், அவங்க அட்டாக் வைஸ் ரொம்பவே டாமினண்ட்டாக இருப்பாங்க. ஸோ 2 அட்டாக்கும் ஃபேஸ் பண்ணும் போது கண்டிப்பாக இது ஓப்பன் கேமாக இருக்கும், ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும். ஸோ இதில் யார் நீ சொல்கிற மாதிரி யார் அதிக கோல் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன புரியலனா, பிஎஸ்ஜி அட்டாக் ஏன் லீகில் அந்த அளவுக்கு ஃபயர் பண்ண மாட்டுறாங்க. அவங்க ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் லீக்லேயே பிராட்லி பார்கோலாவும் இவன் ஓஸ்மான் டெம்பேலே 10 கோல் தான் அடிச்சிருக்காங்க. ஆனால் அதே பிளேயர்ஸ்லாம் சாம்பியன்ஸ் லீக்கில் வெறித்தனமாக ஆடுறாங்க. இத்தனைக்கும் அவங்க லீக் ஈஸியான லீக், ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் லீக் இன் யூரோப், ஓகேயா. ஆனால் அவங்க அங்கே அது மோட்டிவேஷன் ஆர் லேக் ஆஃப் மோட்டிவேஷன்னாலையா இல்லை என்னன்னே தெரில. ஏன்னா இப்போ யோசிச்சு பாரு, இவனுங்க புண்டஸ் லீகா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸின்னு சொல்கிறாங்க, அப்புறம் லீக் 1ஓட கொஞ்சம் பெட்ரு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதில் ஒலிசே, டியாஸ்கேனெல்லாம் சொருகுறாங்க. அட் த சேம் டைம் சாம்பியன்ஸ் லீக்லேயும் சொருகுறாங்க. இவங்க ஏன் லீக் 1ல் சொருக மாட்டுறாங்க, ஒன்லி சாம்பியன்ஸ் லீக்னா மட்டும் ஆடுறாங்க? எனக்கு இது ஒரு சரியான கேள்வி ஆக்சுவலாக. பட் நம்ம நிறையாவே பார்த்துருக்கோம், பெரிய டீம்ஸ் யூசிஎல் ஜெயிக்கிறாங்க, லீக் ஜெயிக்கிறாங்கன்னா அடுத்த சீசன் கொஞ்சம் ஒரு ட்ராப் இருக்கும். ஸோ அந்த ட்ராப் வச்சு தான் நம்ம என்ன சொன்னோம், பிஎஸ்ஜி இவ்வளோ தூரமே நான் வரமாட்டாங்கன்னு நினச்சேன் சாம்பியன்ஸ் லீக்கில். பட் அதை தாண்டி வந்திருக்காங்க. லீக் 1லேயும் 6 பாயிண்ட் லீடில் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்ற போது அந்த நேச்சுரல் ட்ராப் அந்த சாம்பியன்ஸ் லீக் வின்னிங் சீசனுக்கு அப்புறம் வரதெல்லாம் தாண்டி அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லுவேன்.
பட் அதான் அந்த லீக் ஒன்ல அவங்களால அந்த நம்பர்ஸ் போட முடியல. அண்ட் இது நீ பயன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லூயிஸ் டியாஸ், ஒலிசே, கேனு எல்லாம் 30 GA கோல் அண்ட் அசிஸ்ட் இன்வால்மெண்ட்ஸ் மேலே தாண்டி லீக்ல மட்டுமே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சஃபனோவ் பிஎஸ்ஜியோட கோல் கீப்பர் மொரட்டு ஃபார்மில் இருக்கான். ஸோ இது அந்த 2 கோல் கீப்பருமே மேனுவல் நோயரும் வெறித்தனமாக பண்ணிட்டுருந்தான் ரியல் மேட்ரிடோட தான் மிஸ்டேக்கை தவிர. அண்ட் ஆல்சோ இந்த சைடு சஃபனோ வந்து டோனருமா போனதை மறக்க வச்சுட்டான் பிஎஸ்ஜிக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கோல் கீப்பிங் பர்ஃபார்மன்ஸஸ் போட்டுட்ருக்கான். ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறையா சேவ்ஸ் வரும், பட் அதை தாண்டி கோல்ஸும் நிறையா வரும். என்னென்னா இந்த 2 டிஃபென்ஸுமே வந்து கோல் ஸ்கோரிங் டிஃபென்சஸ் வேறு. ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆவலாக இருக்குது இந்த மேட்சை பார்க்குறதுக்கு. கோல் மழையாக வரும். கண்டிப்பாக செம இன்ட்ரெஸ்டிங் டையாக இருக்க போது. அதான் அந்த சைடு வந்து ஒரு கலவர பூமின்னு ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு தான் இருந்தோம். ஏன்னா ஒரு டைமே செம ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த சைடில். எல்லாமே வந்து பெரிய பெரிய டீம்ஸ் எலிமினேட்டே ஆகிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மான்செஸ்டர் சிட்டி எலிமினேட் ஆகிட்டாங்க. அட் த சேம் டைம் ரியல் மேட்ரிட் எலிமினேட் ஆகிட்டாங்க. அண்ட் அந்த சைடில் லிவர்பூல் எலிமினேட் ஆகிட்டாங்க, செல்சி எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ எல்லா பிக் டீம்ஸும் அந்த சைடில் இருந்தாங்க, எலிமினேட் ஆகிட்டாங்க. அண்ட் இந்த சைடுமே நம்ம என்ன சொல்கிறது, பார்சலோனா எலிமினேட் ஆவாங்க நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அவங்க எலிமினேட் ஆனாங்க. அண்ட் எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு வந்து டை ஓரளவுக்கு ஈஸியர் தென் கம்பேர்ட் டு ஆல்னு சொல்லலாம். பட் அதான் இந்த சைடில் இருக்கவங்களுக்கு லிட்ரலாக இத்தனை பேரை தாண்டி வர்றதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் வந்தாங்கன்னு ஏன் ஃபைனல்ஸ் வில் பி ஈஸியர் அதாவது ஈஸி பாத்வேவாக இருக்கும் கம்பேர்ட் டு அவங்க ப்ரீவியஸ் பிக்சர்ஸ். டெஃபினெட்லி. ஏன்னா இந்த 2 டீமுக்குமே அந்த மைண்ட் செட் வந்து வேற லெவலில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பயன் எடுத்துக்கிட்டோன்னு ஏன் இந்த வீக்கெண்டு புண்டஸ் லீகாவில் மோட்டிவேஷனே கிடையாது. நிறைய பிளேயர் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 3-0ன்னு கீழே போயிட்டாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து அது எப்படா நீ எங்களோட நீ 3 கோல் அடித்து லீடில் போய் 3 பாயிண்ட் எடுத்துருவியான்னு வந்து ஒரு 4 கோல் அடித்து ஒரு மொரட்டு கம்பேக் போட்டு வின் கொடுத்தாங்க பார்த்தியா. அங்கேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவனுங்க சாதா கேமை கூட சாதா கேமாக பார்க்க மாட்டேறாங்க. நான் வந்து எல்லா பாயிண்ட்டும் எடுத்துகிட்டு வரணும்னு இருக்காங்க. ஸோ பிஎஸ்சி அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ட்ரைல் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நிறைய காம்படிஷன் இருந்தது லீக் ஒன்ல. பட் அதெல்லாம் தாண்டி இந்த டிஃபிகல்ட் யூசிஎல் ஃபேஸ் எல்லாம் தாண்டி அந்த டைம்லேயே வந்து அந்த ஒரு 6 பாயிண்ட் லீட் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 டீமே மென்டாலிட்டி மான்ஸ்டர்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பட் நம்ம இன்னொரு மேட்ச் ஆர்சனல் அத்லெட்டிகோ அதுதான் அவங்களுக்கு ரொம்பவே லேக் ஆகுது மென்டாலிட்டி. பட் அதை பற்றி பேசுவோம் நம்ம கண்டிப்பாக. ஓகே, அடுத்தது போயிடுவோமா? அவ்வளோதான், வந்துட்ட நீ முடிச்சிட்ட, பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சிட்ட இந்த மேட்சுக்கு. ஓகே, அடுத்த மேட்ச் அதாவது செமிஃபைனல்ஸோட இன்னொரு டை, த ஹராம் பால் டர்பி. அதாவது உலகமே அங்கே ஹலால் பாலுக்கு வெயிட் பண்ணால் சில பேர் இந்த ஹராம் பால் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா யார் அந்த ஃபஸ்ட்டு கோல் அடிக்க போகிறா. ஏன்னா அந்த ஒரு கோல் அடிக்கிறவங்களே மோஸ்ட்டாக வின்னராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான மேட்ச் தான் இது. ஏன்னா 2 டீமுமே டிஃபென்சிவ்லி மாஸ்டர் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் போடக்கூடியவங்க, ஹராம் பாலுக்கு பேர் போனவங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேர் செமிஃபைனல்ஸில் வந்திருக்காங்கனாலே பெரிய விஷயம். ஏன்னா அதோட நிறையா டீம்ஸ் பெட்டராக ஆடி இருப்பாங்க. ஆர் அதான் இந்த பர்டிகுலர் ஃபேஸில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் சூப்பராக ஆடினோம். ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. பட் இருந்தாலும் வேலையை முடிச்சு வந்துட்டோம். சிமியானேவும் வந்து ஏதோ பண்ணி வேலையை முடிச்சு வந்துட்டான். ஸோ இந்த 2 மேட்சஸ்க்கும் ஒரு செம அற்புதமான வாய்ப்பு யூசிஎல் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கு. ஆனால் 2 பேரோட ஃபார்ம் கரெக்டாக எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அத்லெட்டிகோக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, ஆர்சனலுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இந்த ஏப்ரலில். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் த மேட்ச் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் முக்கியமாக ஆஸ் அன் ஆர்சனல் ஃபேனை நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இதோட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது யூசிஎல் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு. ஏன்னா நான் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு அத்லெட்டிகோ மேட்ரிட், பட் இருந்தாலும் அவங்க பிளே ஸ்டைலுக்கும் ஆப்போசிட் பார்சலோனா டீம் மாதிரி இருக்க பிளே ஸ்டைல், அவங்களோட பிளே ஸ்டைலு டோட்டலாக கான்ட்ராடிக்ட் ஆகும்போது அந்த ஹராம் பால் யூஸ் ஆகும். பட் நீங்கள் இப்போ ஆட போகிறது இன்னொரு ஹராம் பால் டீமோட. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டாவது சீசன்லேயே நீ பார்த்துருப்ப 4-0 நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அத்லெட்டிகோ மேட்ரிட்டை. நாங்கள் பால் வச்சு ஒரு ஹராம் பால் பண்ணுவோம், அவங்க பால் வைக்காமல் ஒரு ஹராம் பால் போடுவாங்க. ஸோ இதுதான் தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு ஃபைனல்ஸ். ஃபைனல்ஸில் என்னவா நடக்கட்டும், பட் ஃபைனல்ஸ் போனீங்கன்னா ஃபைனல்ஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் டே. அன்றைக்கி என்ன வேணாலும் நடக்கலாம், அன்றைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ என்ன கேட்டேன்னா ஏன் லாஸ்ட் வரையும் போய் பார்ப்போமேன்னு தான் சொல்வேன். இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்வேன். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருந்த டீமெல்லாம் நீ யோசிச்சு பார்த்தனா ரியல் மேட்ரிட், மேன் சிட்டி,
பயன், பிஎஸ்சி, லிவர்பூல்னு அந்த மாதிரி டீம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது அத்லெட்டிகோலாம் டெஃபினெட்லி அந்த லெவல் கிடையாது. நோ டிஸ்ரெஸ்பெக்ட், நீ சொன்ன மாதிரியே தான். பட் அதான் அவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த்னு பார்த்தோன்னா அந்த கவுண்டர் அட்டாக், அந்த நல்லா டிஃபென்ஸை போட்டு கவுண்டரில் அடிக்கிறது தான் அவங்களோட பவர். பட் ஆர்சனலை நீ எப்படிரா கவுண்டர் பண்ண முடியும்? பின்னாடி படுத்து கிடப்போம், எங்க நீ கவுண்டர் பண்ணுவ? ஆமா, வாய்ப்பே இல்ல. அதுவும் நீ பார்த்தனா ஷோயோ வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டிஃபென்சிவ் லைனப் உனக்கு ராயாலேருந்து கேப்ரியல், சலீபா, டிம்பர், இப்போ இன்காப்பி, அதுக்கப்புறம் மிட்ஃபீல்டில் பார்த்தனா ரைஸ், சுபிமெண்டி, இவங்கெல்லாம் தாண்டி நீ போறதுக்குள்ள உயிரே போயிடும்டாடி. அதாவது ஒன்று அடிச்சாலுமே நீ அவனுங்க வந்து டிஃபென்ஸ் போட்டு 2 லெக்கையும் சேர்த்து 90+90 180 மினிட்ஸ் டிஃபென்ஸ் போடக்கூடிய கேப்பபிலிட்டி 2 டீமுக்குமே இருக்குது. ஸோ இதில் அந்த கேமில் என்ன சொன்னோம், அதிகமாக கோல் போயிட்டே இருக்கும், யார் அதிகமாக அடிக்கிறாங்களோ வின்னர்னு சொன்னோம். இதில் வந்து யார் 1 கோல் அடிக்கிறாங்களோ வின்னர்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான டை இது. ஏன்னா 2 பேருமே டிஃபென்சிவ்லி செம ஸ்ட்ராங், விடவே மாட்டாங்க கோல்ஸு. பட் ஆனால் இது சர்ப்ரைஸாக கூட போகலாம். 2 பேருமே ஓப்பன் கேம் ஆடி இது ஓப்பன் டையாக கூட போக வாய்ப்பு இருக்குது. என்ன எல்லாருமே வந்து இது ஒரு ஹராம் பால், 1 கோல் அடிச்சாலே போக நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். பட் எனக்கு என்னமோ ஒரு உள்ள தோணுது, இது வந்து ஒரு ஓப்பன் கேமாக மாறப்போகுது. 2 டீமுமே அட்டாக் பண்ண போகிறாங்க. அண்ட் இது ஒரு அட்டாக்கிங் கேமாக முடியக்கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு சைட் தோணுது. பட் இது நடக்க கம்மி பாசிபிலிட்டி தான். பட் நடந்தால் நான் ஷாக் ஆக மாட்டேன். டெஃபினெட்லி இந்த சர்ப்ரைஸ், எஸ்பெஷலி அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்து ஆர்சனல் மாதிரி ஒரு டீம் ஆடும் போது அவங்க அட்டாக்கிங்காக ஆடினாங்கன்னு வையேன், அவனுங்க 1 கோல் 2 கோல் அடிச்சிட்டாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து டிஃபென்ஸு செம ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறோம். பட் நீங்கள் அட்டாக்ல கோல் அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ அவனுங்க அந்த 1 கோல் 2 கோல் லீடு போயிட்டா நீங்கள் சேஸ் பண்ணுறதுக்குள்ள செம கஷ்டமாயிடும். ஏன்னா நீங்கள் போடுற டிஃபென்ஸை அவனுங்க போட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் கவுண்டர் கூட யோசிப்பாங்க. அண்ட் கவுண்டர் நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் அட்டாக் போகும்போது அவங்களுக்கு கவுண்டர் கிடைக்கும். டெஃபினெட்லி 1-2 கிடைக்கும். பட் அந்த சான்சஸை பயங்கரமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம்னா அது அத்லெட்டிகோ மாதிரி. அதுவும் அவங்களோட அட்டாக்கிங் லைனப், அப்பா, ஹூலியான் அல்வாரஸ், கிரீஸ்மன், லூக்மன்னு சொல்லிட்டு செதைச்சிருவாங்க. ஒரு சான்ஸ் கொடுத்தாலுமே பயங்கர கிளினிக்கலாக முடிச்சிருவாங்க. பார்சலோனாவோடய பார்த்தோம், அவனுங்க என்னன்னா வேர்ல்டு கிளாஸ் ஃப்ரீ கிக் அடிக்கிறான், மொரட்டு கவுண்டர் கோல் அடிக்கிறான். ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிட்டாங்கன்னா. பட் ஆர்சனல் ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிட்டா நான் வந்து கேம் ஓவர்னு சொல்லிடுவேன். அவ்வளோ. அதாவது நீ அப்படி வரியா? அதாவது என்னன்னா சிம்பிளாக, ஏன்னா லெவர்குசனோடய 1 கோல் தான் கன்சீட் பண்ணோம், ஸ்போர்ட்டிங்கோட கோலே கன்சீட் பண்ணலை. சாம்பியன்ஸ் லீக்லையும் ஒரு மாதிரி ஒரு செவுறு போட்ட மாதிரி தான் ஆடிட்டு இருக்கோம். பட் இங்கே வந்து ஒரு குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அத்லெட்டிகோ மேட்ரிட் கவுண்டரில் செம்மையாக ஆடுவாங்க. அதுக்கு ஒரு பார்சலோனா கேம் செம்ம எக்ஸாம்பிள். அதாவது பார்சலோனா ஹைலைன் ஆடுறதுனால உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசாக கிடைக்கிறதே அந்த 1-2 சான்ஸ். ஆனால் அந்த 1-2 சான்ஸில் நீ ஷார்ப்பாக இருந்தால் மட்டுமே தான் இந்த கேமில் நீ சர்வை பண்ண முடியும். அவங்க எல்லா சான்ஸ்லையும் ஷார்ப்பாக இருந்தாங்க, சர்வை ஆனாங்க. ஆனால் எங்களுக்கே இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நீ ப்ரீமியர் லீக்கில் பார்க்குற கவுண்டர் அட்டாக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏதாவது ஒரு ஃப்ளாப் பாஸ் போடுவோம், இல்லைனா எக்ஸ்ட்ரா டச் எடுத்துப்பாங்க, இல்லை அவனே ரன் எடுத்துகிட்டு போய் ஏதோ பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரி சான்ஸை நாங்கள் வேஸ்ட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் கவுண்டர்லேயும் எஃபெக்டிவ் கிடையாது, அண்ட் டைரக்ட் பிளேவும் ஆட மாட்டோம். ஸோ எங்களுக்கு கோல்ஸ் எங்கேருந்து வரப்போகுதுன்னு பார்க்குற ஃபேன்ஸுக்கும் தெரியாது, ஆடுற அவங்களுக்குமே தெரியாது. கார்னருமே எஃபெக்டிவாக இல்லை இப்போதைக்கு. முன்னாடிலாம் கார்னர்ஸில் நிறைய கோல்ஸ் போயிட்டு இருந்தது. போன மேட்ச் போச்சு, பட் அது ஷார்ட் கார்னரில் எபரேசியஸே செமையாக அடிச்சனால போச்சு. பட் நார்மலாக வந்து அந்த ஒரு ஹெவாக் கிரியேட் பண்ணுவோம்ல அந்த டிபாக்ஸ் குள்ளர், அது மாதிரி கிரியேட் பண்ணி அந்த கோல் இப்போ இல்லை. ஏன்னா இவங்க எடுக்கிறதே கிடையாது. குவாலிட்டி ஆஃப் டெலிவரிஸ் ரொம்ப புவர் ஆயிடுச்சு ரீசெண்ட் டேஸில். அதுக்கு எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஸ்போர்ட்டிங் கேமே அத்தனை கார்னர் கிடச்சிருக்கோம், ஆனால் ஒரு கார்னருமே ஒரு எஃபெக்டிவாக டெலிவரி இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த இது வந்து சாக்கா உள்ளே வந்திருக்கிறது கண்டிப்பாக எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. அவனுக்கு என்னென்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆன சீசனாக இருந்தாலும் அவன் வந்து பிக் மேட்ச் பிளேயர், கண்டிப்பாக ஸ்டெப் அப் பண்ணுவான். நோனி மடுவாக்கே இஸ் அ பிளேயர், பட் வந்து அவன் இவ்வளோ சான்ஸ் கிடச்சும் அவன் பெருசாக எதுவும் ப்ரூவ் பண்ணல. பட் சாக்கா அப்படி இருக்க மாட்டான். அவன் ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக பிச்சில் தெரியும். கண்டிப்பாக. அதுவும் சாக்கா இந்த சீசன் நிறைய கிரிட்டிசிசம் வாங்கிட்டான். ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. கரெக்டான டைமிங்க்கு திரும்பியும் வந்திருக்கான் ஃபிட்னஸ்க்கு. பட் எனக்கு வந்து 2 டீமுக்குமே வந்து
முக்கியமான ஒரு கீ பிளேயராக இந்த கேம் இருக்க போகிறதுன்னு பார்த்தா அந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், அந்த கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சனலுக்கு வந்து உங்களோட கேப்டன் ஓடேகார்ட் அண்ட் அவங்களுக்கு வந்து ஆன்டுவான் கிரீஸ்மன். ஸோ இந்த 2 பிளேயர் கிட்ட தான் மேட்ச் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் டிஃபென்ஸு ரெண்டுமே நல்லா பண்ணுவாங்க, ஹராம்பால் அதெல்லாம் பேசிட்டோம் நம்ம. பட் இதெல்லாம் தாண்டி எப்படிடா அந்த சான்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, எப்படி அந்த ஒரு கோல் அடிப்பாங்கன்னு பார்த்தா இந்த 2 பிளேயர் தான். பிகாஸ் ஓடேகார்ட் வந்து ஸ்பானிஷ் ஃபுட்பால் பற்றி நல்லாவே தெரியும் அவனுக்கு. அவன் பாஸ்க் கண்ட்ரியில் விளாண்டுருக்கான். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் மேட்ரிட்க்கு அகேன்ஸ்டா. பட் ஆல்சோ கிரீஸ்மன் வந்து நம்ம பார்த்தோம் போன மேட்சே வந்து யூசிஎல்ல ஒரு மொரட்டு பால் போடுவான் யாரன்டேக்கு, அவன் வந்து ஒரு பாஸ் போட்டு லூக்மன் ஒரு கோல் அடிப்பான். அந்த ஒரு கோல் அவங்கள காப்பாத்துச்சு. ஸோ அந்த ஒன் மோமெண்ட் ஆஃப் மேஜிக் வந்து இந்த 2 பிளேயரும் கிரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஓடேகார்டுக்கு இது ரொம்பவே முக்கியமான மேட்ச். பிகாஸ் ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் இந்த வேர்ல்டுக்கு நீ கேப்டனாக இருக்க. அவனுக்கும் நிறையா கிரிட்டிசிசம் வந்திருக்கு லாஸ்ட் கப்புள் ஆஃப் சீசன்ஸாக, ஜஸ்ட் லைக் சாக்கா. ஸோ இந்த 2-3 பிளேயருக்கு வந்து நிறையா ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையாவே இருக்குது. அண்ட் இதோட ஒரு பெரிய ஸ்டேஜ் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ டெஃபினெட்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஓடேகார்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி. கண்டிப்பாக. அதாவது எனக்கு என்னன்னா பாசிட்டிவாக இருடா. நான் வந்து இப்போ கரண்ட்டாக ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும்னா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான் எக்ஸாம்பிளாக கொடுப்பேன். ஏன்னா அவன் வந்து அத்தனை சான்சஸ் க்ரியேட் பண்ணுவான். அதில் வந்து நீ பார்த்தேன்னு 10+ சான்சஸ் க்ரியேட்டட் இருந்தால் அவன் ஒரு 10 பாசஸ் மிஸ் பாஸ் ஆகிருக்கும். பிகாஸ் நீ க்ரியேட் பண்ணுறன்னு நீ வந்து அவன் இப்போ இருக்க மாடர்ன் டே ஃபுட்பாலில் உனக்கு அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் தான் ரொம்பவே க்ரூஷலான பார்ட்டு. ஸோ நீ பால் கிடச்சிட்டு நீ தடவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டச் எடுத்தனாலுமே டிஃபெண்டர் அங்கே போய் ரீச் ஆயிடுவான். ஆனால் ப்ரூனோ என்ன பண்ணுவான் தெரியுமா, பால் கிடச்சோன்னே போட்டுருவான். அது மிஸ் பாஸ் ஆகுதோ சரி, என்ன ஆகுதோ சரி, அது த்ரூ பாலாக கன்வெர்ட் ஆச்சுன்னு அது கோல். ஸோ என்றைக்குமே கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்க பயப்படவே கூடாது, யோசிக்கவே கூடாது. தே ஹாவ் டு மேக் அ மூவ். ஸோ கரண்ட்டாக ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அவன் ப்ளே பார்க்க வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அப்படியே பிக்சர் பர்ஃபெக்டாலாம் இருக்காது. பட் ஹீ டஸ் த ஜாப். அவன் வேலையை முடிச்சிருவான், அவன் நம்பர்ஸ் காட்டுவான், பிச்சில் எல்லா இடத்துலையும் இருப்பான். நான் ஒரு ஆர்சனல் ஃபேன் தான், ஆனாலுமே ப்ரூனோட இதை வந்து அட்மையர் பண்ணுவேன். இப்போ நான் ரியல் லைஃப்பில் நான் ஃபுட்பால் ஆட போகும்போது நான் வந்து அதான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே இப்போ என்ன பண்ணுவாங்க, பிக்சர் பர்ஃபெக்டாக ஆடணும், ஒரு பாஸ் போட்டால் பர்ஃபெக்டாக போடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் என்ன கேட்டேன்னா, நீ வந்து குவிக்காரு, உனக்கு பாசிங் ஆப்ஷன் இருக்கா, டக்குன்னு ஒரு பாசிங் ஆப்ஷன், ஒரு த்ரூ பால் போடுற மாதிரி டக்குன்னு போடு. நீயே பாலை கேரி பண்ணணும், நானே ட்ரிபிள் பண்ணணும், அந்த கேம் மைண்ட் செட்டை வச்சுக்காதீங்க. அது வந்து நீ விங்கர்ஸ்ட்டை கொடுத்துருங்க. இல்லை ஒரு உங்கள்கிட்ட ஆப்ஷனே இல்லைனா அது பண்ணலாம். இல்லைனா என்ன கேட்டிங்கன்னா ப்ரூனோட கேமை பாருங்கள். நான் ஒரு காலத்துலலாம் ஓடேகார்ட் வர்சஸ் ப்ரூனோக்கெலாம் ஃபைட் பண்ணியிருப்போம் நம்ம. ஆனால் அஸ் அ மெச்சூர்ட் ஃபேன் இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ப்ரூனோ இஸ் வே மோர் தென் ஓடேகார்ட்லாம் கம்பேரிசன்லேயே வரமாட்டான். ஸோ அவன் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி ஆடின மாதிரி ஆடினா கூட ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்பர்ஸ் ஸ்பீக்ஸ், அவ்வளோதான். கண்டிப்பா அது வந்து இது ஆக்சுவலாக ஆர்சனலுக்கு வந்து டூ ஆர் டை சீசன். நம்ம சாம்பியன்ஸ் லீக்னு மட்டும் கிடையாது, லீக்லேயும் சரி. ஸோ இந்த டூ ஆர் டை சீசனில் தான் வந்து வேர்ல்டு கிளாஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆவாங்க. நீ எவ்வளோ நார்மலான பிளேயராக வேணாலும் இருந்துட்டு போ, எவ்வளோ கிரிட்டிசைஸ் வேணாலும் மற்றவங்க பண்ணட்டும், அதெல்லாம் மேட்ரே கிடையாது. இந்த செமிஃபைனல்ஸ், இந்த ஃபைனல் சீசன் ஆஃப் த லீக், ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த லீக்ஸில் நீ பெர்ஃபார்ம் பண்ணினா காலத்துக்கும் அவனை மறக்க மாட்டாங்க. ஒரு லெஜெண்டாக அந்த ஸ்டேட்டஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. யூஸ் பண்ணுறாங்களா பார்ப்போம். கண்டிப்பாக இது ஒரு ஹை ஸ்டேக்ஸ் கேம். சீசன் எண்டில் வந்து ஒரு 2 காம்படிஷனும் அலைவாக இருக்குது, நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை மட்டும் ஹேட்டர்ஸ் எல்லாம் ராங்குன்னு ப்ரூவ் பண்ணி ஏதாவது ஒன்று வின் பண்ணால் கூட இட் வில் பி அ ஹிஸ்ட்ரி. கண்டிப்பாக இது ஒரு ஹிஸ்ட்ரி. நான் யூசிஎல் அடித்ததே இல்லை, ப்ரீமியர் லீக் வந்து அடித்த ஒரு 22-23 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இப்போ ஆடுற அந்த ஃபியூ கேம்ஸ் தான் வந்து இவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க இந்த பாட்லர்ஸ் இந்த பேர்லாம் வருது இல்லை, இதெல்லாம் வந்து பேரை மாற்றி ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ்லாம் வந்து லெஜெண்டரி ஸ்டேட்டஸே வாங்க நீ சொன்ன மாதிரி. ஸோ இதோட பெஸ்ட்டு சான்ஸ் கிடைக்காது. உனக்கு அந்த சான்ஸ் கிடைக்குதுன்னா எம்ப்ரேஸ் த ப்ரெஷர். ஸோ அதை யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ஸ் நான் ஃபஸ்ட்டு கேமே இது பயன் இது. ஸோ அதுவுமே எக்ஸைட்டிங்கு. செகண்ட் ஹராம்பால், அதுவும் எக்ஸைட்டிங்கான இது. ஸோ உன் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன சொல்கிறா? ப்ரெடிக்ஷன்ஸ் வருவோம், ப்ரெடிக்ஷன் டைம். ப்ரெடிக்ஷன்ஸ் ரைட். கண்டிப்பாக எனக்கு ஃபர்ஸ்ட் கேம் க்ளோஸாக போவோம். அதுவும் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் லெக் வந்து ஃப்ரான்ஸில் நடக்குது, PSG ஹோமு. ஸோ அதிலே பயன் ரிசல்ட் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க,
அவ்வளோதான், கேம் ஓவர். பட் இதில் ரிசல்ட் பார்க்க முடியல. பிஎஸ்சி ரிசல்ட் பார்த்தாங்கன்னா அங்கே தான் வந்து டை பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆகும். பட் ஸ்டில் நோ மேட்டர் வாட் எனக்கு பயம்தான் குவாலிஃபை ஆவாங்கன்னு தோணுது. அண்ட் செகண்ட் மேட்ச் நம்ம அத்லட்டிகோ வர்சஸ் ஆர்ஸ்னலில் எனக்கு கிளியராக ஆர்ஸ்னல் தான் போவாங்க. ஏன்னா ஒரு கேம்னு வச்சுக்கோங்க, அத்லட்டிகோ என்ன வேணாலும் பண்ணலாம். 2 லெக்குன்னு இருக்கும் போது வந்து ஆர்ஸ்னலை தாண்டி அவங்க போகணுன்னா திரும்பியும் ரெஃப்ரி சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அது வந்து கண்டிப்பாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதை தாண்டி ஆர்ஸ்னல் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. ஏன்னா எனக்குமே கிட்ட சேம் ப்ரெடிக்ஷன் தான். ரெண்டுமே செம க்ளோஸ் டையாக தான் போகுது. பயன் வந்து அந்த லீக் ஜெயிச்சுற அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கனால அவங்க ஃபேவரட்ஸ் டு கோ டு ஃபைனல்ஸ்னுவேன். அண்ட் ஆர்ஸ்னல் அண்ட் அத்லட்டிகோ பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் கிளாஷ் வந்து ஆர்ஸ்னலுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ அஸ் ஆர்ஸ்னல் ஃபேனாக ஆஸ் அ ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆர்ஸ்னல் எப்படியோ உள்ளே போகிறாங்கன்னு எனக்கு கட் ஃபீலிங் சொல்லுது. ஸோ தெரில, இது கடவுளுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அன்டில் தென் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு செம மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து ரீச் ஆகும். பை கைஸ்.